ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, தானியேல் இவர்களெல்லாம் ஆண்டவருக்கு எப்படியோ அப்படியே தான் நானும் நீங்களும் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். இதைதான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே கூட பந்தி இருப்பார்கள். ஒரே வரிசையில். அங்க மேல் ஜாதி, கீழ் ஜாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் ஒரு வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற பாக்கியம் இது. நாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இதை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் மனசுல நம்மை அப்படி ஒரு ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். எல்லா மகிமையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு.